நன்றியுள்ளத்தோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உயர்த்துக்கிறோம் சாமி. ஆண்டவரே கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகள் என் இருதயத்தின் தியானமும் உங்கள் சமூகத்தில் பிரதியாக இருக்கேன். என் கிருபை செய்யும், ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு நாம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. பெரியவங்க எடுத்தவங்க வாசிங்க. மார்க்கு 11வது அதிகாரம் 1 - 6 வரை வாசிங்களா? மைக் ஒன்று கொடுங்களப்பா. அமைதியாக இருந்தீங்கன்னா அந்த கதை உங்களுக்கு அழகாக புரியும். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்பகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு வந்தபோது அவர் தம்முடைய சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலும் ஏறியிராத ஒரு கழுதை குட்டி கட்டி இருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவன் உங்களிடத்தில் கேட்டால், இது ஆண்டவருக்கு வேண்டுமென்று சொல்லுங்கள், உடனே அதை இவ்விடத்திற்கு அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். அவர்கள் போய் வெளியே இருவழி சந்திதியில் ஒரு வாசல் அருகே கட்டியிருந்த அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள். அப்பொழுது அங்கே நின்றவர்களில் சிலர், நீங்கள் குட்டியை அவிழ்க்கிறது என்னவென்றார்கள். இயேசு கற்பித்தபடியே அவர்களுக்கு உத்தரவு சொன்னார்கள். அப்பொழுது அவர்களை போக விட்டார்கள். ஹல்லேலூயா. இதில் ஒரு லைன் மட்டும் நான் அன்லைன் பண்ணேன். ஒருவரும் என்ன பண்ணா, ஒருவரும் ஏறிடாத கழுதை. என்ன பண்ண கழுதை. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே என்ன பண்ணுது, குருத்தோலை. அங்கே என்ன பண்ண குருத்தோலை நடக்குது. அங்கே நிறைய ஃபங்க்ஷனில் என்ன பண்ணுவாங்க, அங்கே பார்த்தீங்கன்னா ஆட ஒரு விசேஷமானது. அங்கே இருக்கிற என்ன பண்ணுது, மனிதர்கள், பெரிய பெரிய மனிதர்கள் ரொம்ப விசேஷமானவர்கள். அதை காட்டிலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய விசேஷமானவர். அல்லேலூயா. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு, ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு விசேஷமானது என்னவா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுது, எல்லா ஒரு கண்ணுக்கு தெரிஞ்சது என்ன சொல்லுங்க. எல்லா ஒரு கண்ணுக்கும் ஸ்பெஷலாக தெரிஞ்சது எதுன்னா ஒரு கழுதை குட்டி. ஹலோ, என்ன ஒரு கழுதை குட்டி. ஆண்டவர் நினச்சிருந்தா என்ன பண்ணலாம், ஒரு வார்த்தையில் சொல்லி என்ன பண்ணலாம், ஒரு கழுதையை உருவாக்கியிருக்கலாம். அப்படி தானே? ஆமாவா இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள். இயேசு நினைச்சா என்ன பண்ணியிருக்கலாம், ஒரு கழுதையை உருவாக்கியிருக்கலாம். இல்லை இந்த கழுதையை என்ன பண்ணியிருக்கலாம், போயிட்டு இந்த ராஜா வீட்டில் என்ன பண்ணுங்க கூட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஸ்பெசிஃபிக்கலாக அங்கே ஒரு கழுதை குட்டி என்ன பண்ண கட்டியிருக்கோம். அதை என்ன பண்ணுங்க, அதில் ஒருவரும் என்ன பண்ண மாட்டாங்க, ஏறி இருக்க மாட்டாங்க. அதில் யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, பிரயாணப்பட்டு போயிருக்க மாட்டாங்க. அந்த குட்டியை என்னிடம் கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் நினைக்கலாம், உங்களை நம்பி என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, ஒரு பொறுப்பை கொடுத்துருக்க மாட்டாங்க. என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, எனக்கு என்ன பண்ணத, நான் எல்லாமே என்னை தீமைக்குன்னு தான் என்ன பண்ணாங்க, என்னை பயன்படுத்தினாங்க. என்னை நம்பி எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை, யாருக்கும் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. நான் எதுக்கு இந்த நாட்டில் இருக்கேன், எதுக்கு இந்த வீட்டில் இருக்கேன், எல்லாமே என்ன பண்ணுறாங்க, சாப்பாடு ஆக்கிறதுக்கும் என்ன பண்ணுறாங்க, என்னை யூஸ் பண்ணுறதுக்கு, தேவையில்லாத காரியத்தை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க, என்னை யூஸ் பண்ணாத என்ன பண்ணிட்டாங்க, பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் எப்படி உங்களை யூஸ் பண்ணுவாங்க சொல்லுங்கள்? பொய் சொல்கிறதுக்கும், ஒருத்தனை அடிக்கிறதுக்கும், ஒருத்தனை கொலை பண்ணுறதுக்காக தானே யூஸ் பண்ணுவாங்க. அப்படி தானே? ஆமாவா இல்லையா? ஆனால் கடவுள் இங்கே பார்த்தீங்கன்னா அவருக்குன்னு என்று என்ன பண்ணுறாங்களாம், கூட்டிகிட்டு வர்றார். இன்றைக்கி நீங்கள் நினைக்கலாம் எதாச்சியாக வந்திருக்கலாம். ஆண்டவர் வாக்கு கொடுக்குறாரு, நீ எதாச்சியாக வரல, கடவுள் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. கடவுள் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். கடவுள் உன்னை பயன்படுத்துகிறார். இன்றைக்கி யார் உங்களை பயன்படுத்துகிறாங்களோ பயன்படுத்தலையோ தேவையில்லைங்க. ஆனால் கடவுள் உங்களை பயன்படுத்த போதுமானா இருக்கிறார். அல்லேலூயா. யாரும் நேரிடாத அந்த கழுதை குட்டியை அழைத்து வாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அழைத்து வந்தாங்க. பார்த்தீங்கன்னா அந்த கழுதையை அழைத்து வந்ததும் இல்லாத எப்படின்னா அதை அவுக்கும் போது இது யாருக்குன்னு என்ன கேட்கும்போது இது இயேசு சாமிக்கு வேணும்னு சொல்கிறாங்க. அப்படி தானே சொல்கிறாங்க. அப்போ அழுக்குன்னு என்ன பண்ண, இயேசு சாமிக்கு வேணும்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, அவுக்குறாங்க. என்ன பண்ணுறாங்க, அவுக்குறாங்க. அவுத்தோடனே
என்ன பண்ணாங்க, ஏசாமிகிட்ட கொண்டுட்டு வராங்க. கொண்டுட்டு வந்தோடனே அவரோட ஊழியத்துக்காக பயன்படுத்துகிறாங்க. என்ன பண்ணுறாங்க, அவரோட ஊழியத்துக்காக பயன்படுத்துங்க. நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களோட சூழ்நிலை தக்கனா நம்மளை என்ன பண்ணுவாங்க, பயன்படுத்துவாங்க. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் மகிமைப்படுவதற்காக அந்த தேவன் என்ன பண்ணுறார், அதுபோல தான் உன்னையும் என்னையும் அதை என்ன பண்ணார், அவர் மகிமைப்படுத்துவதாக உன்னை அழைத்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் மகிமைப்படுவதாக அழைத்து வந்துடுறார். இப்போ கழுதை, இப்போ ஒரு 2 வீலராக எடுத்துக்கலாம், இல்லை ஒரு 4 வீலராக இருக்கலாம். ஒரு கார் ஒரு தயாரிக்கிறாங்கன்னா அந்த கார் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, தெரியுமா? பெரியவங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த காரை வந்து டெஸ்ட் டிரைவ் என்ன பண்ணுவாங்க, அது எத்தனை கிலோமீட்டர் போகுது, எந்த ஸ்பீடில் போகுது, பிரேக் அடித்தா அது என்ன பண்ணும், நிற்குமா, எந்த ஸ்பீடில் போய் நிற்குதுன்னு அப்படின்னு நிறையா என்ன பண்ணுவாங்க, அதை அதை வந்து ட்ரைவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எந்த வண்டியுமே பழக்கம் பண்ணாத வண்டி என்ன பண்ண மாட்டாங்க, மார்க்கெட்டுங்கள் உள்ளார விடவே மாட்டாங்க. ஆனால் அதுபோல தான் மிருகங்களையும் வாகனங்களும் அப்படி தான் நம்ம என்ன பண்ணுவோம். ஒரு குதிரை இருக்கும்போது அது என்ன பண்ணுது, குதிரை யுத்தத்துக்கு ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தரிடத்தில் வரும். அப்போ குதிரை ஆயத்தப்படுத்துகிறது, என்ன பண்ணுது. அப்போ ஒரு போருக்கு யார் எப்படியாப்பட்டாங்க, ஒரு போலீஸ்காரங்களை எடுத்தால் கூட என்ன பண்ண, அவன் கரெக்டாக குண்டு அடி படுறானா அப்படின்னு தெரிஞ்சுட்டு தான் என்ன பண்ணாங்க, அவங்க களத்தில் இடுவாங்க. ஆனால் இது ஃப்ரெஷ்ஷான கழுதை, யாரும் யூஸ் பண்ணாத கழுதை. அந்த கழுதை என்ன பண்ணுறாங்க, கொண்டுட்டு வராங்க. அந்த கழுதை என்ன பண்ணாது, எங்கே போகணும் என்ன செய்யணும் எதுவுமே என்ன பண்ணாது தெரியாது. புதுசாக ஒரு அந்த கழுதை மேலே ஏற முடியுமா, ஏறினா என்ன ஆகும். ஏறு மாடு, உழுவுன ஏறு மாடு நம்ம என்ன பண்ணோம், வயலில் விட்டா கூட என்ன பண்ணோம், சிலிப்பிக்கிட்டு அப்படி போவோம் இப்படி போவோம். ஆனால் அந்த கழுதை என்ன பண்ணுது, அந்த கழுதை என்னங்க பண்ணுது, அமைதியாக வந்து என்ன பண்ணுது, வருது. அதில் மட்டும் இல்லை, அதில் ஒரு 3வது வசனம் வாசிங்களா. ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவன் உங்களிடத்தில் கேட்டால் 4 சாரி அவர்கள் போய் வெளியே இருவழி சந்திதியில் ஒரு வாசல் அருகே கட்டியிருந்த அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள். அப்பொழுது அங்கே நின்றவர்கள் சிலர் போதும். அங்க பாத்தீங்கன்னா இருவழி என்ன பண்ணுது, இருவழி என்ன சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, இருவழி. அப்பனா 2 வழி இருக்குது, அதுக்கு 2 வழி இருக்குது. இப்போ வந்து கட்டி வச்சிருக்காங்க, அதை தப்பிக்கலாம். எந்த பக்கம் வீட்டுக்கு போகணும், எந்த பக்கம் காட்டுக்கு போகணும், அது என்ன பண்ணலாம், அதை என்ன பண்ண முடியல, அதை நடத்துவதுக்கு ஆள் இல்லை. யாரும் என்ன பண்ணல, சரியாக இதை பயன்படுத்துறதுக்கு ஆள் ஒருத்தரும். நமக்கு எத்தனை பேர் சொந்த பந்தம் எத்தனை பேர் இருப்பாங்க, கீழே விழுந்து கிடக்கிறவனை தூக்கி விட்டு, எப்பா இந்தப்பா நல்ல ஒரு சாப்பாடு வாங்கி சாப்பிடு, நல்ல ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி உடுத்திக்க, எப்பா இந்த ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் வச்சு என்ன பண்ண பொழிச்சிக்க அப்படின்னு சொல்லுவாங்களா, சொல்லுவாங்களா? அவன் கட்டி போட்டு கிடந்தானா அப்படியே தான் கிடக்கணும், அவன் மூளையில் கிடக்கிறானா அப்படியே தான் என்ன பண்ணான் கிடக்கணும். ஏஞ்சி நடந்துட்டான் என்ன பண்ண முடியாது, என்ன சொல்லுங்க. அப்போ நம்ம இன்னமும் ஒருத்தவங்க நடத்துக்கணும், ஒருத்தவங்க என்ன பண்ணோம், அவனை வழி, அந்த கழுதிய 2 வழி இருக்குது. அது நினச்சிருந்தா பிச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம், ஓடி இருக்கலாம், எங்கேயாச்சும் போயிருக்கலாம். இல்லைங்க, ஆனால் அந்த கழுதை தேவனுக்கு தேவைப்படுது. நீங்கள் எப்படியா சிதறி போய் கிடக்கலாம், எப்படியே என்ன பண்ணலாம், ஓடி போயிருக்கலாம், என்ன இந்த சபைக்கு வராது எங்கேயாச்சும் ஓடி என்ன பண்ணலாம், பாவத்தில் சாபத்தில் கடந்திருக்கலாம். ஆனால் அப்படி விழில கடவுள் தேவனுக்கு நீ வேணும் என்று உன்னை அழைத்து வந்து சொல்லுகிறார். அல்லேலூயா. தேவன் உன்னை அழைக்கப்பட்டிருக்கா, தேவன் உன் மேல் முத்திரை செய்திருக்கா. எப்பன்னா அவர் என்ன பண்ண, தாயின் கருவுன்னு மகனே மகளே நீ எனக்கு தேவை, நான் என்ன பண்ண வரேன், என்னோட ஊழியத்துக்காக உன்னை நான் பயன்படுத்த போகிறேன், என்ன பண்ண போகிறேன், உன்னை நான் பயன்படுத்த போகிறேன், நீ சும்மா இல்லை. அந்த முத்திரையை உன்மேல் நான் என்ன பண்ணேன், இயேசு கிறிஸ்து உன்மேல் நம் ஒவ்வொரும் கழுதியாக இருக்கும். தேவனாகிய கர்த்தர் நம்ம சவாரி பண்ணுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் தேவனுக்கு தேவைங்க, என்ன பண்ணுறது, நீங்கள் தேவனுக்கு தேவை. அந்த முத்திரை எங்கே போய் இதை அனுப்பிச்சு பாருங்களா. மத்தேயு சுவிசேஷம் 21வது அதிகாரம் 4:5. இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று.
ஹல்லேலூயா. இன்னொரு வாட்டி வாசிங்களா? இதோ ஆ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் ஆஹா கழுதையின் மேலும் ஆ கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு ம் உன்னிடத்தில் வருகிறார். ஹல்லேலூயா. இங்க பாருங்களேன், கழுதியின் குட்டியின் மேல். உலகம் தோற்றதுக்கு முன்னாடியே உன் தேவன் உன் மேல முத்திரையை போட்டுட்டார். நீ எங்கேயுமே நவரவே முடியாது. உண்மைதானே? சரியா? ஹலோ, கவனிக்கிறீங்களா? இந்த வசனத்தை கரெக்டாக நோட் பண்ணிக்கங்க. நீ எங்கேயுமே என்ன பண்ணக்கூடாது, நவரவே முடியாது. உன் மேலே ஒரு சிப்பு போட்டார். இயேசு கிறிஸ்து உன் நெத்தியில் என்ன பண்ணிட்டாரு? போட்டார். நம்ம ஆடு மாடுக்கெலாம் இங்கே தோடு போட்டிருப்பாங்களா, அந்த மாடை எவனுமே தொடவே மாட்டானோ. பார்த்துருக்கீங்களா? பார்த்தீங்களா? காதில் அந்த ஓட்டை போட்டு கடுக்கம் போட்டிருப்பாங்கள்ல, அந்த மாட்டை எங்கே மேய்ஞ்சாலும் தொட மாட்டாங்க. ஏன்? ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? ஹலோ, அது கவர்மெண்ட் மாடு. சரியா? அதேமாரி இந்த ரயில்வே பாலத்தில் இந்த தண்டவளம் இருக்கிறதால அது அனாதையே கடந்தாலும் எங்கே கடந்தாலும் அதையும் யாரும் தொட மாட்டானோ. ஏன்னா அதில் ரயில்வே பாலம் முத்திரை இருக்குது. அது ஒரு இரும்பு கடையிலையும் வாங்க மாட்டானோ, ஒரு கொடுவா கடையிலையும் வாங்க மாட்டானோ. அப்படி தான். அப்போ நம் தேவன் நம் மேல் முத்திரை போட்டு அவருக்கு என்று அழைத்திருக்கார். நீ எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் என்ன பண்ணணும்? நம்மளோட வாழ்க்கை ஒரு வட்டம், சைக்கிள் போல தான் நம்மளோட வாழ்க்கை. என்ன பண்ணுது? சைக்கிள் போல் தான். அப்போ பாருங்கள், கட்டி போட்டு அந்த கழுதியை, கேப்பாராட்டு இல்லாத, யாருமே ஏறிடாத அந்த கழுதியை யாருமே என்ன பண்ணாது, இது ஒன்றுத்துக்கு பிரயோஜனம் இல்லாதது, இது விளங்காது அப்படின்னு சொல்கிறது அந்த கழுதியை என்ன பண்ணுறாரு? என் தேவன் அதை என்ன பண்ணுங்க, அது கட்ட அழுத்துட்டு வாங்க, அது யாருக்கு வேணும்னா என் தேவனுக்கு வேணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே அங்கே என்ன பண்ணார்? அழைத்து வந்தார். அப்போ தேவன் முன்குறித்து முத்திரை போட்டிருக்காரு. அப்போ தேவன் உங்களை அழைத்த ஒரு உண்மை உள்ள தேவன் இறுதி வரையும் உங்கள் நடத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதில் நீங்கள் எங்கேயுமே சோர்ந்து போகாதீங்க. சரியா? போகிற வழியில் எத்தனை உபத்திரங்கள் பிரச்சனைகள் வந்தாலும், ஆனால் நீங்கள் என்ன பண்ணும்? ட்ரெயின் எவ்வளோதான் பிரச்சனை இருந்தாலும் அந்த தண்டவாளத்தை தான் போகுது. தண்டவாளத்துக்கு தானே வந்துச்சுன்னா என்ன பண்ணுது? பிரச்சனை யாருக்குங்க? தண்டவாளத்துக்கா? யாருக்கு பிரச்சனை? ட்ரெயினில் போகிறாங்களா பேசஞ்சர், அவங்களுக்கு தான் பிரச்சனை. அந்த ட்ரெயின் என் தேவனாக இருக்கிறார், அதில் பிரவேசிக்கிறவர் நம்மளாக இருக்கிறோம். அப்போ நம் தேவன் நம்மளை நடத்துகிறவருக்கு போதுமானவராக இருக்கார். அழைத்தோர் உண்மையுள்ள தேவன், அவர் இறுதி வரி என்று நடத்துவார் என்று போதுமானவராக இருக்கார். கழுதை குட்டியை என் தேவன் பயன்படுத்துவாரன்னா அந்த கழுதை வேற யாரும் இல்லை, நீயும் நானும் தாங்க. அந்த கழுதையில் நம்மேல் எழுதி வருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க, தேவகுமாரா, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க, தேவகுமாரா, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. உடைந்த பாத்திரனா அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உடைந்த பாத்திரனா அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உதவாத எண்ணில் நீ உறவானீரே, தேவன் இல்லாமல் என் உலகம் விழியாதே, எண்ணில் நீ உறவானீரே, தேவன் இல்லாத என் உலகம் விழியாதே, தேவன் இல்லாத என் உலகம் விழியாதே, தேவன் இல்லாத என் உலகம் விழியாதே. தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க, தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. அல்லேலூயா. நீங்கள் விசேஷமானவர்கள். உண்மைதானே? உன்னை எம்னை தாங்க தேவன் அழைத்து வந்திருக்கார். சரியா? அந்த கழுதை யாரும் இல்லை சொல்லுங்கள். அந்த கழுதை யாரும் இல்லை, நான் தான். நான் ட்ராக் மாதிரி போனாலும் என்னை விடமாட்டார். ஏனென்றால்
அவர் என்னோட ஊழியத்துக்காக, அவரோட ஊழியத்துக்காக என்னை அழைத்திருக்காரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கழுதை எப்படி இன்ன வரையும் உலகம் முழுவதும் பேசப்படுறோமோ அப்படி தான் உன்னையும் என்னையும் பற்றி பேச வல்லவராக இருக்கா. தப்பா இல்லை. எப்பா இவங்க எப்படி அந்த கிராமத்துலேருந்து கட்டி போட்டு கிடந்தாங்களே, ஒன்றில் அந்த கட்டில் படுத்து கிடந்தாங்களே, சோத்துக்கு வழி இல்லாத கிடந்தாங்களே, இது அழுக்காக கிடந்துச்சே, இது யாருக்கும் என்ன பண்ண மதிக்கவே இல்லையே, எப்பட்றா இவங்க இப்படி ஆனாங்க அப்படின்னு உன்னையும் என்னையும் பற்றி பேச வல்லவராக இருக்கார். அல்லேலூயா, அல்லேலூயா.